ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரீசெண்டா கிங்காங் அவர்களுடைய பொண்ணு கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. அந்த கல்யாணத்தை பத்தின நிறைய வீடியோஸ் எல்லாமே பயங்கர வைரல் ஆச்சு. அது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஆல்ரெடி நாமளுமே இதுல கிங்காங் பொண்ணோட கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சிறிய நடிகரா இருந்தாலும் தான் பொண்ணுடைய கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா நடத்தணும் அப்படின்றத முழு மூச்சா இறங்கி ரொம்ப சூப்பரா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்காரு கிங்காங். அவரே அவரோட பொண்ணோட கல்யாணத்தை பத்தி நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த எல்லாமே ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ அந்த வகையில யாருமே எதிர்பார்க்கல அவரோட வீட்டு கல்யாணத்துக்கு சிஎம் போவாரு அப்படின்னு சொல்லி. சோ ரொம்ப சூப்பரா போய் நின்னாரு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் வேற லெவல்ல பேசப்பட்டது. கல்யாணம் கோவில்ல சிம்பிளா நடந்தது. ஈவினிங் ரிசப்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. அது மட்டும் இல்லாம நாம நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். கிங்காங் ஒவ்வொரு நடிகர் நடிகைகளையும் தேடி தேடி போயிட்டு பத்திரிகை வச்சிருப்பாரு. எல்லாருமே கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை வச்சு மத்தவங்க எல்லாம் என்ன பேசினாங்க அப்படின்னா, பணத்துக்காக தான் கிங்காங் ஓடி ஓடி ஒவ்வொருத்தருக்கும் பத்திரிகை வைக்கிறாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் சினிமாவில் அவர் கிட்டத்தட்ட 40 வருஷமா இருந்திருக்காரு. அதுல கொஞ்சமாவது அவர் வெளியில வரணும் தெரியணும் அப்படின்றதுக்காக அவர் மேல யார் யார் மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்கன்றத இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் தன் பொண்ணு கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலையும் தான் எல்லாருக்கும் போயிட்டு அவர் தேடி தேடி பத்திரிகை வச்சிருக்காரு. பட் வரதோ வராததோ அவங்களோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி கிங்காங்குமே சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து எல்லா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்குமே கிங்காங் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கன்னடம் சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய சிவராஜ்குமாருக்கு நேர்ல போயிட்டு வச்சிருக்காரு. பட் அவருக்கு ஹெல்த் இஷ்யூனால அவரால் இங்க வர முடியல. அதை தொடர்ந்து விஜய் சேதுபதி, யோகி பாபு, சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் அவர் நேர்ல போயிட்டு பத்திரிகை வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சிஎம் போனதுக்கு அப்புறமா மத்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், முக்கியமான தலைவர்களும் போயிட்டு கிங்காங் அவங்களோட வீட்டு கல்யாணத்துல கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா திருமாவளவன் போனது ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டது. உண்மையிலே அவருக்கு பெரிய மனசு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து ஜெயக்குமாரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களும் போயிட்டு அவ்வளவு அழகா அவரை சிறப்பிச்சாங்க, அவரை கௌரவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். நடிகர்கள்ல நிறைய பேர் போயிருந்தாங்க. காமெடி நடிகர்களா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போயிருந்தாங்க. முக்கியமா வைகை புயல் வடிவேலு வரலன்னு சொல்லி அது ஒரு டாக் போச்சு. அதையும் நாம ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். பட் அவரோட மேக்கப் மேனேஜர் கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து அவர் விஷ் பண்ணி அனுப்பியிருக்காரு. அந்த விஷயமும் நம்ம பார்த்திருக்கோம். அதை தொடர்ந்து கல்யாண பொண்ணு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. எனக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும், பட் அவர் வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன், அவர் வரல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த வீடியோவை பார்த்த எஸ்கே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அடுத்த நாளே கிங்காங்கோட வீடை தேடி போய் பார்த்து விஷ் பண்ணி அவங்களுக்கான கிஃப்டையும் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ரொம்பவே, அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்க வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்து பேசியிருக்காரு. அப்படி 2 பேரும் பேசுறப்ப பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு, உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப ரொம்ப கீழ்த்தளத்துல இருந்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட நீங்களும் நானும் ஒண்ணுதான் இந்த ஃபீல்டுல அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையோட சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு. இதை ரொம்பவே மனம் நெகிழ்ந்து கிங்காங்குமே சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து மன்சூர் அலிகானுக்குமே போய் பத்திரிகை வச்சிருக்காரு. பட் அவரும் கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவர் ஆல்ரெடி ஒரு ஷூட்டிங்ல இருந்ததா அவரே ஒரு வீடியோலாம் அனுப்பியிருக்காரு. சோ அதனால கண்டிப்பா நான் வீட்டுல பாப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து நேத்து மன்சூர் அலிகான் கிங்காங்கோட வீட்டுக்கு போயிருக்காரு. போனது மட்டும் இல்லாம அவரால் என்னென்ன முடியுமோ அது எல்லாமே செஞ்சு 50,000 ரூபாய் மொய் பணமும் கொடுத்திருக்காரு. சோ இந்த அளவுக்கு எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுத்து அவங்க வீட்டுல போயிட்டு விஷ் பண்ற அளவுக்கு ஒவ்வொரு நடிகர் நடிகைகளோட மனசும் இருக்கு அப்படின்றதுல கண்டிப்பா நம்ம பெருமைப்பட்டுதான் ஆகணும். சோ இந்த காலகட்டத்துல எல்லாருமே நிக்க கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலைகள்ல ரொம்பவே சின்சியரா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வகையில பாக்குறப்போ ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு கடைநிலை நடிகர் போயிட்டு ஒரு ஆர்வத்தோட பத்திரிகை வைக்கிறாரு அப்படின்னா அவர் எந்த விதத்திலயும் ஏமாற்றம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர் நடிகைகள் எல்லாருமே வந்திருக்காங்க. முக்கியமா யோகி பாபு எல்லாமே வரணும்னு இருந்தது. பட் சிஎம் வந்ததுனால அந்த இடம் ரொம்ப கிரௌடா இருக்கிறதுனால வந்துட்டு திரும்பி போயிருக்கிறதாவே ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி அதை தொடர்ந்து நிறைய பேர் யார் யாரெல்லாம் வரலையோ அவங்க எல்லாருமே போன் பண்ணி விஷ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வீட்டுக்குமே அதுக்கப்புறமா போயிட்டு அந்த மணமக்களை வாழ்த்திருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். சோ கிங்காங் அவரோட பொண்ணுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாரோ அதை விட பல மடங்கு சூப்பரா பண்ணி காட்டிட்டாரு அப்படின்றதுதான் உண்மை. சோ கிங்காங் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.